அந்தியூர் பவானி மண்ணை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் தூவினால் அங்கேயும் இது போன்ற எழுச்சி நடைபெறும். இது நான் பல காலமாக நான் பார்த்து வருகின்றேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியிலே நம்முடைய கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் நான் கொடியேற்ற நேரத்தில் கிராமங்களுக்கு சென்று இரவு 3 மணிக்கு நான் செல்வேன். ஏன்னா காலையில் ஆரம்பிச்சேன்னா விடிய கால 3 மணி 4 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் 10 மணிக்கு முடிக்கணும்னா கிடையாது. 3 மணிக்கு நான் ஒரு கிராமத்துக்கு போனேன்னா 2000 பேர் அப்போ அப்படி தூங்கிட்டு இருப்பாங்க. அங்க கொடியேற்ற பக்கத்துல போன உடனே ஒரு வெடி வெடிச்ச உடனே எல்லாம் எழுந்து நின்று விடிய கால 3 மணிக்கு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாம் அவ்வளோ உற்சாகத்துடன் என்னை வரவேற்பாங்க. இதை நான் தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நான் பார்க்கல. நானு இந்த மண்ணில தான் நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எழுச்சி மிக்க நம்முடைய மண்ணிலே என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.